வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ஏகே அண்டால் வசந்தி. உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது இப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காலையில் ஏஞ்சதும் டென்ஷன், ராத்திரி படுத்தாலும் டென்ஷன், வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லை, வேலையில் இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாக தப்பான்னு தெரியல, மனசு மட்டும் ஏதோ ஓடிட்டே இருக்குது. ஏன் இப்படின்ற நிலை? இது வெறும் சூழ்நிலையால் வந்ததா, இல்லைன்னா ஜாதகம் தான் இதுக்கு காரணமா? சரி, இன்னைக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மற்றும் ஃப்ளாரமெடி மூலம் ஒரு உண்மையான எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஒரு ஜாதகர், அவருக்கு லக்னம் புரட்டாதி முதல் பாதம். தற்போது அவரோட வயசு பார்த்திங்கன்னா 49. அப்போ ஏஎல்பி லக்னம் கடக லக்னம், ஆயில்யம் முதல் பாதம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் புத பகவான் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். கடக லக்னத்துக்கு புதன் 3க்கும் 12க்கும் அதிபதி. அதனால ஜாதகரோட சிந்தனை எங்கே போகுது தெரியுமா? வெளியூர், வெளிநாடு, வேலை மாற்றம், புதிய வாய்ப்பு எதாவது இருக்கா, இப்படி ஓடிட்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வேலை சார்ந்த அழுத்தமும் அதிகமாக இருக்கும். இவர் எப்போ பார்த்தாலும் வேலையை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். இதே வேலையில் நம்ம தொடரலாமா, இல்லை வேறு வேலை பார்க்கலாமா, நான் எடுத்து முடிவு செய்யணும், என்னோட எதிர்காலம் தான் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும். வீட்டில் குடும்பத்தோடு உட்கார்ந்துருந்தாலும் மனசு அங்கே இருக்காது, உடம்பு மட்டும்தான் இருக்கும், மனசு மட்டும் வேலையிலே தான் இருக்கும். இதுதான் இந்த கிரகம் உருவாக்கக்கூடிய மனநிலை. அப்போது நான் என்ன பார்த்தேன்னா, கிரகத்தை மட்டும் பார்க்கல, அவரோட மனநிலையும் சேர்த்து பார்த்தேன். உள்ளுக்குள்ளே ஒரு பயம், ஒரு அழுத்தம், ஒரு சுமை, எதையும் இழந்து விடுமோன்ற எண்ணம். அதனால் நம்ம மலர் மருத்துவத்தில் மெமுலஸ் எல்ம் அப்படின்றத கொடுத்தேன். சரி, இன்னொரு விஷயமும் பார்க்குறோம், அடுத்த கிரகம் பார்க்குறோம். இப்போ சுக்கிரன் வந்து இவரோட ஜாதகத்தில் மீனத்தில் 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சுக்கிரம் அப்படின்னா உச்சமாக தானே இருக்காரு, நல்லா தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இவரோட வாழ்க்கை அவ்வளோ சிம்பிளாக இல்லை. இந்த ஜாதகர் ஒரு முடிவுக்கு வந்தார். ஏன்னா இந்த வேலை வேணாம், எனக்கு இங்கே இந்த வேலையில் மதிப்பு இல்லை, வேறு வேலை தேடிக்கலாம், வேறு வேலை கிடச்சிடும் அப்படின்ட்டு வேலையை விட்டுட்டார். ஆனால் இந்த முடிவு தெளிவான மனநிலையில் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, ஏதோ ஒரு டென்ஷனில் எடுக்கப்பட்ட முடிவு. அதனால் வேலையை விட்ட பிறகு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒயிட் செஸ்நட், வால்நட் அப்படின்ற மருந்தும் கொடுத்துருந்தோம். ஏன்னா ஒரு சிந்தனை மட்டும் திரும்பி திரும்பி ஓடிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற சூழலும் அங்கே இருக்கணும். அதுக்காக இந்த மலர் மருந்து கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நாள் போன பிறகு அவருடைய டென்ஷன் அப்படின்லாம் குறைஞ்சிச்சு. அப்போ ஒரு கரெக்டாக ஒரு தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நம்ம அப்போ என்ன சொல்லியிருந்தோம்னா, வேலை வந்து வெளியூரில் தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிது. இங்கே நம்ம இப்போ முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோவில் வெறும் 2 கிரகம் மட்டும்தான் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஆனால் ஃப்ளாரமெடியை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு கிரகம் மட்டும் பார்த்து நம்ம முடிவெடுக்க முடியாது. முழு ஜாதகமும், ஏஎல்பியோட இயக்கம் எப்படி இருக்குது, தற்போதைய ஜாதகருடைய மனநிலை எப்படி இருக்குது, இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ரெமடியை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதனால இது ஒரு ஆய்வை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஃப்ளாரமெடியில் சேர்த்து இந்த மாதிரியான ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சுவாரஸ்யமான அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.